வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். தற்பொழுது தமிழகத்தில் தீபாவளி சிறப்பாக முடிஞ்சு போச்சு. அடுத்து அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் தான் அவர் ஒரு பணிகளை வேகமாக செய்வார்கள். ஏற்கனவே சில பேர் செஞ்சுட்டு வராங்க. பல இடங்களில் போஸ்டர், பேனர் அப்படிங்கிற பேரில் சில கட்சிக்காரங்க வச்சுட்டு வராங்க, வச்சுட்டு பேசிட்டு வராங்க. ஊழலில் வெளியே இருக்காங்க, மோசடி வழக்கில் வெளியில் இருக்காங்க, சொத்து குவிப்பு வழக்கில் வெளியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் தாங்கள் யோக்கியர்கள் போல் பேசிக்கொண்டு வெளியில் ஜாமீனில் இருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி மீண்டும் ஓட்டு பெற்று அவரவர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழைய வேண்டும் என்று ஆர்வத்தோடு பேசி வருகிறார்கள். நீதிமன்றங்களே, இவர்களது ஃபைலெல்லாம் சீக்கிரம் தூசி தட்டி தூக்கி இவங்களெல்லாம் உள்ளே வைங்க. மக்கள்கிட்ட ரொம்ப யோக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் உள்ளே வைத்தால்தான் வருகின்ற தேர்தலில் ஒரு நல்லாட்சியை நடத்துவதற்கு நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டமாக இருக்குது. நிறையா பேர் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப யோக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்தந்த தொகுதி மக்களுக்கு தெரியும் எந்த வகையில் கொள்ளையடித்து எப்படி வீடு கட்டினாருன்னு தெரியும், எப்படி பங்களா வாங்கி போட்டிருக்காங்க, அங்கங்கே பங்களா வாங்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீதிமன்றமே விரைந்து இவர்களை சிறையில் அடைக்க வேண்டும்.